Peacemakers of Christo. இன்று உனக்கு யாரும் துணையாக இல்லையா, அனாதை போல கிடக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 65வது வசனத்திலே, உடனே தலைமை குரு தம் மேலுடைய கிழித்துக் கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்போது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என்று பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார் சொல் என்று கேட்டனர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, அந்நாளிலே அப்பா தெய்வமே, ஒரு தலைமை குரு தன்னுடைய உடையெல்லாம் கிழித்து கொண்டு, ஆண்டவரே உன் மீது குற்றம் சுமத்தி, இவனை கொல்லுங்க, இவனை விடாதீங்க, இவனை அடியுங்க, இவன் மேல பாரத்தை வையுங்க என்று ஆண்டவரே அவன் பைத்தியக்காரனை போல பிஹேவ் பண்ண ஆண்டவரே, அதே போல சுவாமி இந்நாளிலே என்னுடைய குடும்பத்திலும் பைத்தியக்காரனை போல ஆண்டவரே பிஹேவ் பண்ற ஒரு நபர் இருக்கிறார் ஐயா. ஆமா ஆண்டவரே, புத்தி இல்லாமல், ஐயோ தான் என்ன செய்கிறேன், தான் என்ன பேசுகிறேன் என்று தெரியாமல் தெய்வமே தற்பெருமையிலும் ஆணவத்திலும் கர்வத்திலும் திமிர் பேச்சிலும் குடி வெறியிலும் போதைப் பொருளுக்கு அடிமையாகியும் வாழ்கிற மனிதர்கள் எங்கள் மத்தியிலே என் குடும்பத்திலே இருக்கிறார்கள் சுவாமி. ஆமாண்டவரே, அந்நாளிலே சுவாமி அப்பா எல்லார் முன்னிலையிலும் அவனவன் இவனை கொல்லுங்கள் என்று ஆண்டவரே உன் வார்த்தையிலிருந்து ஆண்டவரே தப்பை கண்டுபிடிக்க அவன் காத்து கொண்டிருந்தான். ஆண்டவரே இன்னைக்கு வாய் திறந்தா போச்சு சுவாமி, என் குடும்பத்துல வாய் திறந்தா போச்சு ஆண்டவரே. ஆண்டவரே நான் வாய திறந்தேனா என் மனைவி பேயாட்டம் ஆடுவா ஆண்டவரே, நான் வாய திறந்தனா என் கணவன் பேயாட்டம் ஆடுவான் ஆண்டவரே, நான் வாய திறந்தனா என் பிள்ளைங்க பேயாட்டம் ஆடுறாங்க ஆண்டவரே. ஆமாப்பா, என்னுடைய வார்த்தையிலிருந்து தவறுகளை கண்டுபிடிக்க அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. நான் என்னப்பா பாவம் செஞ்ச ஆண்டவரே? தெய்வமே, நீர் அந்நாளிலே நின்று கொண்டுதானே இருந்தேன். ஐயோ, நின்று கொண்டிருந்த மனிதன் மேல அவர்கள் காரி துப்பி அடித்தது யார் என்று கண்டுபிடி என்று சொன்னார்களே ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாத்துக்கும் அமைதியாவே நின்று கொண்டிருந்தேன் ஆண்டவரே. அதே போலதான் ஐயா இன்று நான் அப்பா அடிக்கப்பட்டவனாக, நொறுக்கப்பட்டவனாக, வெட்டப்பட்டவனாக வாழ்க்கையை இழந்து கிடக்கிறேனே சாமி. ஆண்டவரே தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லை ஐயா. என்னோடு சுற்றி இருப்பவர்கள் என்னை காட்டி கொடுத்தார்கள், என்னை தூஷிக்கிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள். என் எதிர் வீட்டுக்காரனே எனக்கு விரோதியா இருக்கிறான் ஐயா. என் வீட்டுல என்ன நடக்குது, அவன் எங்க போறான், அவ என்ன செய்யறா என்று நோட்டம் விடுகிறவனாக இருக்கிறான் ஐயா. தெய்வமே, என்னால் இந்த வீட்டுல வாழவே முடியலையே சுவாமி. ஏசப்பா, என்னை அவமானப்படுத்துகிறவர்கள் ஆண்டவரே, என் வாழ்க்கையை அழிக்கிறவர்கள், தொழிலை கெடுக்கிறவர்கள், என்னை முன்னேற விடாமல் தடுக்கிறவர்கள் ஏராளம் ஐயா. என் திருமண வாழ்க்கையை கெடுத்தவர்கள் இவர்கள் தான் ஐயா. ஆமாண்டவரே தெய்வமே, என் வாழ்க்கையை கெடுக்கணும்ட்டு ஆண்டவரே என் புருஷனுடைய அம்மா ஆடுது, அப்பா ஆடுறாரு ஆண்டவரே, அக்கா ஆடுறா, தங்கச்சி ஆடுறா ஆண்டவரே. தெய்வமே, எனக்கு எதிரி என் வீட்டுக்குள்ளேயே இருக்குது ஐயா. தெய்வமே, என்னை கொல்ல வேண்டும், இவளோட வாழக்கூடாது, இவனோட வாழக்கூடாது என்று தூண்டி விடுகிறவர்கள் ஏராளம் சாமி. ஏசப்பா, என் வாழ்க்கையை ஒரு விசை காணும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு அனாதையே போல வீதியிலே நின்று கொண்டிருந்தேன் ஐயா. போறவே வரவெல்லாம் அடிச்சானே ஐயா, போறவே வரவெல்லாம் அடிச்சானே ஐயா. அதே போல இன்னைக்கு அப்பா என் குடும்பத்தை போறவே வரவெல்லாம் தூசிக்கிறான் ஐயா. போறவே வரவெல்லாம் ஆண்டவரே குறை சொல்றானே ஐயா. போறவே வரவெல்லாம் ஆண்டவரே சண்டைக்கு இழுக்கிறானே ஐயா. நான் அமைதியா இருந்தா கூட தேடி தேடி வந்து என்ன அடிக்கிறாங்களே ஐயா.
இயேசுவே என் வாழ்க்கையை பாருமையா, என்னோடு இருங்கள் ஆண்டவரே. நான் என்னப்பா பாவம் செய்தேன்? என் திருமணம் நடக்காததுக்கு என்னப்பா காரணம் ஐயா? ஆண்டவரே, என் கர்ப்பப்பையில குழந்தையே இல்லையாப்பா, என்னப்பா காரணம் ஐயா? ஆண்டவரே, என் புள்ள பயந்து போய் கிடக்கிறாளே ஐயா. எதை பார்த்து பயந்தாலும் மனக்குழப்பத்துக்குள்ளாய் டிப்ரெஷனுக்குள்ளாய் கிடக்கிறாளே ஆண்டவரே. ஏனப்பா தெரியலையாப்பா? என் புருஷன் இப்படி குடிக்காரடா கிடக்கிறானே ஐயா, தெரியலையாப்பா. அப்பா, என் புள்ள இப்படி மாறி போய் கிடக்கிறானே ஐயா, தெரியலையா ஐயா? என் குழந்தைக்கு வேலையே கிடைக்கலையாப்பா, ஏனப்பா? என் புள்ள படிக்கவே முடியலன்னு சொல்றானே ஐயா, ஏன் ஆண்டவரே? இயேசுவே, எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அப்பா தொழிலோ வேலையோ கிடைக்க மாட்டேங்குதே அப்பா, ஏன் ஆண்டவரே? அப்பா, வீட்டுல ஒரு காசு கூட இல்லப்பா. அப்பா, எங்களால சாப்பிடுறது கூட வழி இல்லாம கிடக்கிறோமே அப்பா. தெய்வமே, இயேசுவே, எல்லாம் இருந்து மன நிம்மதி இல்லாம கிடக்கிறோமே ஐயா. ஆண்டவரே, அனாதையை போல கிடக்கிறோமே ஐயா. எங்கள் மேலே மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்களை தேற்றும் ஐயா, வாழவையும் சுவாமி. அந்நாளிலே உன்னை போறவே வரவெல்லாம் அடித்ததை போல என் வாழ்க்கையும் அப்பா இப்படியே முடிஞ்சு போயிருமான்னு தெரியலையே ஆண்டவரே. போறவே வரவெல்லாம் என்னை காயப்படுத்துகிறான் சாமி. இயேசு ராஜாவே, என்னை தேற்றும் ஐயா, என் தோல்வியை அகற்றும் ஐயா. இயேசுவே, நான் நல்ல தகப்பனாக வாழணும் ஐயா. இயேசுவே, என் எதிரியிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. போலீஸ் கேஸ்ல இருந்து என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. கோர்ட் கேஸ்ல இருந்து என்னை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே. எதிரியின் சூழ்ச்சியிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. நஷ்ட கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே. நோய்களிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. பலகீனத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே. காம எண்ணங்களிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. தகாத உறவுகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே. இயேசுவே, கல்வாரி நாயகனே, ஓடி வாங்கப்பா. உன் பிள்ளையா என்னை அரவணைச்சுக்கங்க ஆண்டவரே. என்னாலும் என்னை வாழ வைப்பீர். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே எனக்கு வெற்றியை கொடுப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு,
நைட் 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு புள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்கப்பா, அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல, கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க, சாத்தான விரட்டுற ஜபம். இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள், வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.